அதான் குடுகுடுப்புக்கார சொன்னது உண்மையாயிடுச்சு. என் முத்து மாமா இப்ப எங்க இருப்பாரோ ஒண்ணுமே புரியலையே. அதான் என் முத்து மாமாவை எனக்கு முழுசா கொடுத்துடு. அவர் எடைக்கு எடை நான் உனக்கு பழக்காணிக்க கொடுக்கறேன். என்ன கைவிட்டுறாத தாயே. ஐயோ முத்து மாமா. ஐயோ சண்முகண்ண, எப்படி தீ பிடிச்சது? நீ ஏமா இங்க வந்த? முத்து மாமா எங்கண்ணே? நானும் முத்தரசனுக்கு போன் பண்ணமா, போன் அட்டெண்ட் பண்ணா. ரைஸ் மில்ல தீ பிடிச்ச விஷயத்த சொன்னேன். அவனும் கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவன் பதிலா பேசலமா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அண்ணே, நம்ம உடனே மாமா பார்க்க போலானே. மாமா இங்க வரவிடாம எப்படியாவது தடுக்கணும். முத்தரசனை வரவிடாம தடுக்கணுமா? ஏன்? அண்ணே, முத்து மாமா கொல்றதுக்காக ஊர்ல இருந்து ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னு. எனக்கு ஒரே பயமா இருக்கு. என் வண்டியை வேற சத்தியா எடுத்து போயிருக்கானுமா. சரி இருமா, நான் ஏதாவது வண்டி எடுத்து வரேன். அண்ணே சீக்கிரம் வாங்க. என்னமா பண்றது? முத்தரசனை வேற இங்க வரவிடாம தடுக்கணுமே. சரி இருமா, நான் போன் பண்ணி பாக்குறேன். இரு. ஏய் ஊத்துடா தண்ணிய, ஊத்துடா. போன் எடுக்க மாட்டேங்கிறாமா? ஐயோ போன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஏம்மா வெளில நீ எங்கம்மா போற? ஏய் டேய் டேய் என்ன பண்றது தெரியலையே. டேய் தாயே. மாமா 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 கண்ணு முடிச்சு பாருங்க மாமா. மாமா 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 கேக்குதா? மாமா ரைஸ் மில்ல தீ பிடிச்சிடுச்சாம். மாமா கண்ணு முடிச்சு. மாமா மில்ல தீ பிடிச்சிடுச்சாம் மாமா. என்னங்க மாமா? மாமா மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னன்னே தெரியலையே. தலையெல்லாம் ரொம்ப சுத்துது, மயக்கமா இருக்கு. என்ன வேணும்? மாமா ரைஸ் மில்ல தீ பிடிச்சிடுச்சாம்.